ஒரு பலிபீடம் எரிய ஆரம்பிச்சிச்சுங்க. அப்படி என்றால் நீங்களும் நானும் ஒவ்வொருவரும் ஒரு பலிபீடம் கர்த்தருக்கு ஆராதனை செய்ய 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 தேசத்துல இருக்கிற அந்தகாரங்கள்லாம் எரிஞ்சு சாம்பல் ஆயிடும். ஆமை சொல்லுங்களேன். எல்லாம் கவனிச்சு பாருங்க. பெலிஸ்தருடைய கையிலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை மீட்க வேண்டும் என்பதற்காகத்தான் சிம்சோனை கர்த்தர் அபிஷேகம் பண்ணினார். ஆனா சிம்சோன் பாவத்தில் விழுந்து போனான். அவருடைய பலிபீடம் அணைஞ்சு போச்சு. பாத்தீங்களா? நியாயாதிபதிகள் 16:23 என்று நினைக்கிறேன். வாசிப்போமா? நியாயாதிபதிகள் 16:23. சீக்கிரமா வாசிங்க. பெலிஸ்தரின் பிரபுக்கள் நம்முடைய பகைஞனாகிய சிம்சோனை நம்முடைய தேவன் நம்முடைய கையில் ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி தங்கள் தேவனாகிய தாகோனுக்கு ஒரு பெரிய பலி செலுத்தவும். பெரிய பலி செலுத்தினா எவ்வளவு பெரிய பலிபீடம் தேவைப்படும்? ஒரு மனிதனுடைய விழுகை சாத்தானுக்கு என்ன பலிபீடம் கட்டுச்சு? எவ்வளவு பெரிய பலிபீடமா? பெரிய பலி. ஒருவனுடைய பின்மாற்றம் சாத்தானுக்கு ஒரு பெரிய பலிபீடத்தை உருவாக்கிவிடும். சிம்சோனுடைய பின்மாற்றம் யாருக்கு பெரிய பலிபீடம்? அங்க ஆர்ப்பரிக்கிறாங்க. பாத்தீங்களா? வாசிங்க தொடர்ந்து வாசிங்க. ஒரு பெரிய பலி செலுத்தவும் சந்தோஷம் கொண்டாடவும் கூடி வந்தார்கள். யாருக்கு சந்தோஷம்? உங்களுடைய பலிபீடம் அணைந்து போகும் பொழுது சாத்தானுக்கு கொண்டாட்டம், சாத்தானுடைய பிள்ளைகளுக்கு கொண்டாட்டம். அங்க ஒரு பெரிய பலி செலுத்துவதற்கு, பெரிய பலிபீடத்தை கட்டுவதற்கு, ஒரு பெரிய பலிபீடம் உருவாவதற்கு யார் காரணம்? உங்களுடைய பின்மாற்றம் சாத்தானுடைய கூட்டத்துக்கு ஒரு பெரிய பலிபீடத்தை உண்டாக்கிடும். பாகாலுக்கு ஒரு பலிபீடம் உண்டாகிடும். அப்படி என ரட்சிக்கப்படுற தேவ பிள்ளைகள் எல்லாம் பலிபீடங்கள் அணைய அணைய ஆயிரக்கணக்கான பலிபீடங்கள் பேய்களுக்கு உருவாகும். பேய்களுக்கு கொண்டாட்டத்தை உண்டாக்குறதுக்கு நீ ஆளாகாத. சிம்சோன் பெலிஸ்தர்களுக்கு ஒரு பெரிய பலிபீடத்தை உண்டாக்குறதுக்கும் பெரிய பலி செலுத்துவதற்கும் அவனுடைய பின்மாற்றமே அதானது. கண்கள் பிடுங்கப்பட்டவனாக அவன் சொல்கிறது, அவனுடைய கண்களை பிடுங்கி அவனை வேடிக்கை பொருளாய் மாற்றினார்கள். ஆனால் அதே சிம்சோன் கதறி அழுகிறான். ஆண்டவரே, ஒரு பெரிய பலி செலுத்துவதற்கு என்னையும் சேர்த்து அந்த பலியை அவர்கள் தாகோனுக்கு செலுத்த போறாங்கப்பா. ஆனா இந்த ஒரு விசை கூட அணைந்து போன என் பலிபீடத்தை மீண்டும் எரிய விடும் என்று சொல்லி அவன் ஜெபம் பண்ணினான். அல்லேலூயா சொல்லுங்களேன். அவங்க சொன்னாங்க பெரிய பலி செலுத்த போறேன்னு சொல்லி. ஆண்டவர் மீண்டும் அந்த சிம்சோனை அந்த பலிபீடத்தை எரிய விட்டார். ஏறக்குறைய 3000 பேர் அந்த பலிபீடத்திலே ஆமென் அழிக்கப்பட்டார்கள். ஆமென் சொல்லுங்களேன். ஒரு பெரிய பலி ஆமென் சிம்சோன் மூலமாய் கர்த்தருடைய வல்லமை. அல்லேலூயா. என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு தேவனை குறித்த அறிவு நமக்கு வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிப்போம். மோசே மலையிலிருந்து இறங்கி வர தாமதிக்கிறதை இறங்கி வர தாமதிக்கிறதை ஜனங்கள் கண்டபோது அவர்கள் ஆரோனிடத்தில் கூட்டம் கூடி அவனை நோக்கி, எகிப்து தேசத்திலிருந்து எங்களை அழைத்துக் கொண்டு வந்த அந்த மோசேக்கு என்ன சம்பவித்ததோ அறியோம். ஆதலால் நீர் எழுந்து எங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்களை எங்களுக்காக. எவ்வளவு கொழுப்பு பார்த்தீங்களா அவங்களுக்கு? எங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்களை எங்களுக்காக உண்டு பண்ணும் என்றார்கள். விக்கிரக ஆராதனை. இன்னைக்கு ஏன் தேவனை அறிகிற அறிவு இல்லை என்றால் என்ன ஆராதனை வரும் தெரியுமா? சபையில விக்கிரக ஆராதனைகள், சிலை வழிபாடுகள் வரும். விக்கிரகங்களை உருவாக்கும் என்று சொல்ல நல்லா கவனிக்கணும். இஸ்ரவேல் ஜனங்கள் 430 வருஷம் எகிப்தில் இருந்தார்கள். ஏன்னா இவர்களைத்தான் கர்த்தர் வேதம் சொல்லுகிறது, விழுந்து போன சந்ததியிலே கர்த்தர் இவர்களை மட்டும்தான் தூக்கி எடுத்தார். எபிரேயர் 2:16 அவர் தேவ தூதருக்கு உதவியாய் கை கொடாமல் ஆபிரகாம் சந்ததிக்கு கை கொடுத்து தூக்கினார் என்று வாசிக்கிறோம். அது மாத்திரமல்ல, இவங்களை தூக்குறது மாத்திரமல்ல, ஏன்னா உலகத்திலே ரொம்ப குட்டி ஜனம் சொன்னா இந்த இஸ்ரவேல் ஜனங்க தான். உபாகமம் 7:7 என்ன சொல்லுகிறது? இவர்களை தெரிஞ்சு கொண்டார் ஆண்டவர். உபாகமம் 7:7 வாசிப்போம். சீக்கிரம், நேரம் இல்லை. உபாகமம் 7:7 வாசிப்போம். சகல ஜனங்களிலும் திரட்சியான ஜனம் என்று
அன்பு வைத்து உங்களை தெரிந்து கொள்ளவில்லை. நீங்கள் சகல ஜனங்களிலும் எப்படி இருந்தாங்க? உலகத்திலே கொஞ்சமா இருந்ததுனால்தான் இந்த விழுந்து போன சந்ததியில இவங்களை கட்டு தூக்கி எடுத்தாராம். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா சொல்லுவோமா? நல்ல கவனிக்கணும். 430 வருஷம் எகிப்தில் இருந்தார்கள். 400 வருஷத்துக்கு பிறகு அவர்களை ஆண்டவர் என்ன பண்ணார்? ஆபிரகாமுக்கு சொன்னது போல அவர்களை பஸ்காவின் மூலமாக விடுதலை ஆக்கி. நல்ல கவனிக்கணும். 10 வாதைகளை எங்க பார்த்தாங்க? எகிப்துல ஆண்டவருடைய தத்ரூபமான வல்லமைகளை பார்த்தாங்களா இல்லையா? பார்த்தாங்களா இல்லையா? எகிப்துல வல்லமை, அங்க பயங்கரமான ஒரு பெரிய வாதைகள், 10 வாதைகளை பார்த்தார்கள். இவர்கள் ஒரு வாதை கிடையாது. கடைசி அவர்கள் பஸ்காவின் மூலமாக 6 லட்சம் குடும்பங்கள், அதாவது 6 லட்சம் புருஷர்களை ஒரே ராத்திரியிலிருந்து எகிப்தை விட்டு வெளியேற்றினார். இவ்வளவு வல்லமை பெற்றவர். ஆமை சொல்லுவோமா? அவங்க வரும் பொழுது செங்கடலை கடந்து வராங்க. வேதத்துல முதல் பாடல் யாத்திராகமத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரத்துல முதல் பாடலை பாடுறாங்க. அப்பொழுது மோசேயும் இஸ்ரவேல் புத்திரரும் கர்த்தரை புகழ்ந்து பாடின பாட்டு. யார பாடினது? தெய்வங்களை பாடினாங்களா கர்த்தரை பாடினாங்களா? கர்த்தரை. வாயை திறந்து சொல்லுங்க. தெய்வங்களை பாடினாங்களா கர்த்தரை பாடினாங்களா? கர்த்தரை புகழ்ந்து பாடின பாட்டு. புகழ்ந்து பாடின பாட்டு. கர்த்தரை பாடுவேன். கர்த்தரை அவர் மகிமையை வெற்றி சிறந்தார். குதிரையும் குதிரை வீரர் கடலிலே தள்ளினார். இப்படி கர்த்தாவே தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார் என்று பாடினார்கள். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரத்துல முதல் பாடல், வேதாகமத்தின் முதல் பாடல். நல்ல பாடின மீரியாம் பாடினாங்க, ஆரோன் பாடினாரு, மோசே பாடினாரு. 6 லட்சம் குடும்பமே பாடிச்சையா? பாடி இப்ப ஆண்டவர் சொல்ற வனாந்தரத்துல வந்த பிறகு கத்த சொல்றாரு, மோசே என்ன சொல்றாரு? எப்பா, இவங்க கானான் தேசத்துக்கு போனாங்கன்னா அவங்க கானான் தேசத்துல ஜனங்களுடைய வழிபாடின்படி என்ன பண்ணுவாங்க? அவங்க வழிபாடை கற்றுக்கொள்வாங்க, மெய்யான தேவனை அறியாம போயிடுவாங்க. அதனால நீ என் சமூகத்தை வந்து அமர்ந்துருன்னு சொல்லி நான் இவர்களை எப்படி வாழ வேண்டும், மனிதர்கள் மத்தியில தேவனோடு உள்ள உறவு, மனிதனுக்கு உள்ள உறவுல எப்படி இருக்க வேண்டும் என்பதை அவர்களுக்கு நான் பார்த்து கற்பனைகளை கொடுக்கிறேன்னு சொல்லி என்ன பண்ண என் சமூகத்துல காத்துருன்னு சொன்னார். 10 கற்பனை கொடுத்த. எத்தனை கற்பனை கொடுத்த? 10 கற்பனைகள 6 கற்பனை மனிதனுக்குள்ள உறவு, 4 கற்பனை தேவனுக்கும் மனிதனுக்குள்ள உறவு, மனிதனும் தேவனும் எப்படி இருக்க வேண்டும். ஆமென். 6 கற்பனை மனிதனுக்குள்ள உறவு எப்படி இருக்க வேண்டும். 10 கற்பனை எழுதி கொடுத்தார். ஆனா மோசே தேவ சமூகத்துல காத்திருக்கும் பொழுது இந்த பாவிங்க என்ன சொல்றானுங்க? எங்களை எகிப்து தேசத்திலிருந்து கொண்டு வந்த மோசேக்கு என்ன சம்பவித்ததோ நாங்கள் அறியோம். யார் கொண்டு வந்து எகிப்திலிருந்து? எகிப்திலிருந்து யார் கொண்டு வந்தது? கர்த்தர் தானே உங்களை ரட்சித்தாரு. அப்படிதானேங்க? வேதாகமத்துல 80 முறை சொல்லப்படுகிறது, நான் அவர்களை எகிப்து தேசத்திலிருந்து கொண்டு வந்தேன். அல்லேலூயா சொல்லுவோமா? ஆனா யார் மேல் நம்பிக்கை வைத்தாங்க? அவங்க மோசே மேல நம்பிக்கை வச்சாங்களே தவிர கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கல. கர்த்தரை அறியவே இல்லை. அதனால என்ன சொல்றாங்கன்னா, எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வந்த மோசேக்கு என்ன சம்பவித்தது எங்களுக்கு தெரியாது, அதனால் எங்களுக்கு முன் செல்லுகிற தெய்வங்களை, என்னது சத்தமா சொல்லுங்களேன், தெய்வங்களாங்க. நம்ம ஆண்டவர் யாரு? தெய்வம். சொல்றேன், தெய்வங்களை எங்களுக்காக உண்டு பண்ணும் என்றார்கள். இப்ப என்ன பண்ண? விக்கிரக ஆராதனை செய்யணும், விக்கிரங்களை உண்டாக்கு. அப்ப விக்கிரக ஆராதனை யாரு எதனால வருது? அறிவு இல்லாதனாலதான். விக்கிரக ஆராதனை எப்படி வருது? அறிவு இல்லாதனால விக்கிரக ஆராதனை. மோசே ஆரோனை பார்த்து சொல்ற, எங்களுக்கு முன் செல்கிற தெய்வங்களை எங்களை என்ன பண்ற? எங்களுக்காக உண்டு பண்ணு. 4வது வசனம். அவர்கள் கையில் இருந்து அவன் அந்த பொன்னை வாங்கி சிற்ப கருவினால் கருபிடித்து ஒரு கன்றுக்குட்டியை வார்ப்பித்தான். அப்பொழுது அவர்கள், இஸ்ரவேலரே உங்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து கொண்டு வந்த தெய்வங்கள் இவைகளே என்றார்கள். முதல்ல கண்ணுக்குட்டி, இப்ப உள்ள என்ன வந்துருச்சு? எல்லாம் பன்னிக்குட்டி, கண்ணுக்குட்டி எல்லாம் மொத்தம் வந்துருச்சு உள்ள. சொல்லுங்க, என்ன வந்துச்சு உள்ள? என்ன வந்துருச்சு? கண்ணுக்குட்டி வந்து, பன்னிக்குட்டி எல்லாம் வந்துருச்சு. இப்ப சொல்ற மாதிரி, ஒரு காலத்தில் கர்த்தருடைய வாயா இருந்த ஆரோன் என்ன சொல்லிருக்கணும்? ஆரோன் என்ன சொல்லிருக்கணும்? அவருக்கு உருவம் இல்லை, அவர் பட்சிக்கிற அக்னி நெருப்பு. மோசேயோடு பேசின போது அவர் என்ன சொன்ன? நான் இருக்கிற மனமாகவே இருக்கிறேன், உம்முடைய நாமம் என்ன?
இருக்கிற வண்ணமாகவே இருக்கிற எனக்கு உருவம் கிடையாது. பட்சிக்கிற நெருப்பாக பார்த்தார். கர்த்தருடைய வாயா இருந்த ஆரோன் இப்ப என்ன நடந்தது? பயந்தாங்கொழி. உயிருக்காக நான் சொல்றேன், ஆண்டவருக்கு தேவனை அறிந்தவன் சாவதற்கும் தன்னை ஒப்பு கொடுப்பான். ஆமா சொல்லல, மரணம் நேரிடுது ஆனாலும் தங்கள் ஜீவனை பாராதபடிக்கு ஆட்டுக்குட்டியான ரத்தத்தினாலும் தாட்சியின் வசனத்தினாலும் அவர்கள் அவனை செய்வார்கள். ஆமென். ஆரோன் தன் உயிருக்காக 6 லட்சம் குடும்பத்தை என்னவாய் மாற்றிவிட்டான்? மாய்மாலமாய் மாற்றிவிட்டான். விக்கிரக ஆராதனைக்காரர்களாக. உங்களை எகிப்து தேசத்திலிருந்து கொண்டு வந்த தெய்வங்கள் இவைகளே. விக்கிரக ஆராதனை உருவாவதற்கு ஆரோன் காரணமாய் மாறிவிட்டார். முழு சபை வஞ்சிக்கப்படுவதற்கு, அதாவது வேதம் சொல்லுகிற அதற்கு பிறகு நீங்கள் வாசிக்கும் பொழுது, அதற்கு முன்பதாக ஒரு பலிபீடத்தை ஆரோன் அதை பார்த்து அதற்கு முன்பாக ஒரு பலிபீடத்தை கட்டி குப்பத்தொட்டில தான் போனோம் பலிபீடத்தை. ஹல்லேலூயா சொல்லுங்களேன். நாகமான் பெரியவனா ஆரோன் பெரியவனா? சத்தமா சொல்லுங்களேன். ஆரோனை போல அழைக்கப்பட்டால் ஒளி இந்த கனமான ஊழியத்தை ஒருவனும் செய்ய முடியாது. நான் சொல்றேன், ஆரோனை விட நாகமானே பெரியவன். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. யாருக்கு முன்பதாக பலிபீடத்தை கட்டுகிறான்? தவறான ஒரு பலிபீடம். இன்னைக்கு எங்கு பார்த்தாலும் தவறான பலிபீடங்கள், தவறான ஆராதனைகள். ஹல்லேலூயா. தங்களை காட்டுவது ஆராதனை அல்ல, பரலோகத்தை காட்டுவதுதான் ஆராதனை. அல்லேலூயா சொல்லுங்க. விக்கிரங்களை காட்டுவது அல்ல, பரிசுத்தமுள்ள தேவனை காட்டுவதுதான் ஆராதனை. ஆமை சொல்லுங்களேன். தேவன், நம்முடைய தேவன் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ளும் காலம் வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்களேன்.